கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரை இந்த நாளில் உங்களோடு பேச இருக்கிற வார்த்தைகள் சங்கீதங்களின் புத்தகம் 121 வசனங்கள் 1-8 முடிய. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சங்கீதக்காரன் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். 121வது சங்கீதத்தில் இக்கட்டான சூழ்நிலைகளில், அவரால் முடியாத சூழ்நிலைகளிலே ஆண்டவரைக்காக ஒத்தாசைக்காக அவரை நோக்கி கூப்பிட்ட நாளிலே ஆண்டவர் விடுதலை தந்தது நாம் அறிந்திருக்கிறோம். அப்படியாக இந்த வசனத்தில் நம்முடைய நெருக்கத்தின் நேரத்தில், எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில், பயங்கரமான ஒரு சூழ்நிலை நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுது, சூழ்ந்து போகிற நேரங்களில் ஆண்டவரிடத்திலிருந்து ஒத்தாசைக்காக நாம் அப்படி முகத்தை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் நம்மை ஒத்தாசை செய்து நம்மை தேற்றுகிறவராக ஆண்டவர் இருக்கிறார். நம்ம எந்த இடத்துலேருந்து நமக்கு ஒத்தாசை கிடைக்காதுங்க. நம்மை கேலி செய்கிறவர்கள், நம்மை ஏளனமாக பார்க்கிறவர்கள் மத்தியில் ஆண்டவர் மாத்திரம்தான் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவரை மாத்திரம் நம்மை நோக்கி பார்க்கும்பொழுது ஆண்டவருடைய கரத்திலிருந்து ஒத்தாசை கிடைக்காதா என்று நாம் ஏங்கி கலங்கி அவரை பர்வதத்தை நோக்கி நாம் பார்க்கும்பொழுது, நம் கண்களை ஏறெடுக்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய வாங்கப்பா, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை ஆண்டவரே, எங்களை யாரும் நம்ப மாட்டுறாங்கப்பா, இல்லைன்னு சொன்னால் நம்ப மாட்டுறாங்க ஆண்டவரே என்று நாம் நினைத்து ஆண்டவரை மாத்திரம் நம்ம நோக்கி பார்த்தா போதும். பல மனிதர்களை நாம் நோக்கி இந்த உதவி அவங்ககிட்டேருந்து நமக்கு கிடைக்காதா என்று முதலாவது நம்ம ஒரு சில நேரங்களில் நினச்சிடுவோம். ஆண்டவரை தேட மாட்டோம். ஒரு காரியத்தை சொன்ன மாத்திரத்தில் இவங்கக்கிட்ட போனால் இதற்கு ஒரு பதில் கிடைக்கும், இவங்க நமக்கு உதவி செய்வாங்க என்று நம்ம பல நேரங்களில் நாம் நினைக்கலாம். ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடும்பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய ஒத்தாசைக்காக நாம் காத்து நிற்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர், அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும், முடியாத சூழ்நிலையாக இருந்தாலும், பயங்கரமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், அவர் பாதத்தில் அவருடைய சமூகத்தில் அந்த விண்ணப்பம் போகும்பொழுது கண்டிப்பாக முழுமையாக அவரை மாத்திரமே நாம் நம்பி அவர் சமூகத்தை நோக்கி பார்க்கும்பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்மை கேலியாக பேசினவர் மத்தியில், நம்மை அசட்டையாக நினைத்தவர் மத்தியில், நம்மை ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டாங்க ஒருத்தர். நம்ம எத்தனையோ பேர் இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கூட இதை நீங்கள் அனுபவித்திருக்கலாம். நம்மை ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டாங்க. எந்த காரியம், நல்ல காரியம் கெட்ட காரியம் சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்களும் இருப்பீங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் அவங்க மத்தியெல்லாம் நம்மை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிற தேவனாக நம் தேவன் இருக்கிறார். அவரை மாத்திரம் நம்ம நோக்கி பார்க்கும்பொழுது தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அவர்களே பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நம் ஆண்டவர் மத்தியில் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். நம் மனிதர்களை நம்பி ஓடுவோம், அவர்களை கனப்படுத்தணும், இவங்களை கனப்படுத்தணும், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யணும் அப்படிலாம் நம்ம நினச்சி அவங்க பின்னாடி ஓடுவோம். அவங்க மூலம் ஏதாவது ஒரு உதவி கிடைக்குமா என்று நாம் நினைத்து அவங்க பின்னாடி ஓடின நாட்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பக்கம் நம்ம திரும்பி வந்துட்டா ஆண்டவர் நம்மை
யார் மத்தியிலையும் நம்மை ஆண்டவர் தலை கவிழ்ந்து நிற்க விடவே மாட்டார். தலை நிமிரச் செய்கிற நம் ஆண்டவராக இருக்கிறார். அவருடைய ஒத்தாசை நமக்கு இருந்தால் போதும். அவர் ஒத்தாசை இருக்கும்பொழுது எப்படிப்பட்ட பிரச்சனையை சாதிக்க நம்மால் முடியும். முழுமையாக அவரை நாம் நம்பி அவரை விசுவாசிக்கணும். அவரை மாத்திரம் நாம் நோக்கி பார்க்கலாம். ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை பாதுகாப்பவராக இருக்கிறார். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்ற வார்த்தையின்படி நம்மை தள்ளாடவே விட மாட்டாருங்க. அநேகர் நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம். எதனா ஒரு பிரச்சனை வந்துட்டால் நம்ம காலெல்லாம் நடுங்கும். இது எப்படி சமாளிப்பது? அவங்கக்கிட்ட போய் எப்படி, ஒரு கடங்காரம் வந்துட்டால் கூட எப்படி நம்ம போய் அவங்கக்கிட்ட பேசுவது? அப்படின்ற நேரத்திலாம் நம் கால்களை ஆண்டவர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். மான்களின் கால்களை போல மாற்றுகிற ஆண்டவர். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளில் அவர் நம்மை பாதுகாப்பவராக ஆண்டவர் இருக்கிறார். உறங்காமலும் தூங்காமலும், ஒரு சில நேரம் நம்ம ஏதாவது ஒரு வேலையை முடிச்சுட்டு டயர்டாக கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து நேரப்போம், அப்படியே கண்ணை அப்படியே இழுத்துன்னு போயிடும். அப்படி கூட ஆண்டவர் இருக்க மாட்டாராம். நம் பிள்ளைகள் எந்த நேரத்திலும் எத்தனையோ தேவையோடு எத்தனையோ பிரச்சனைகளோடு நம் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் என்று வாஞ்சியோடு ஆவலோடு காத்திருக்கிற நம் கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நம்ம எதுக்குங்க பயப்படணும்? பிரச்சனையை கண்டு நம்ம பயந்து ஓடுறோம், மனுஷர்களை கண்டு பயந்து ஓடுறோம். ஆனால் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதபடிக்கு நம்மை தூங்காமலும் உறங்காமலும் பாதுகாக்கிற நம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த கோழியை பாருங்களேன், நீங்கள் கோழி குஞ்சு பெருச்சிருந்தா அது எவ்வளோ, அந்த எத்தனை கோழி குஞ்சு இருந்தால் கூட அத்தனையும் அந்த ரெக்கைகள் அப்படியே மூடி அப்படியே பாதுகாத்துன்னு இருக்கும். அதுக்கு அப்படியே தூங்குற மாதிரி தான் பண்ணோம். டக்குன்னு அப்படி கண்ணை திறந்து இந்த பருந்து காக்கா கிட்டேருந்து அந்த கோழி குஞ்சுகளை அப்படி பாதுகாக்கும். ஆண்டவர் அப்படியாகத்தான் நம்மை பாதுகாக்கிறது தேவனாக இருக்கிறார். போராட்டங்கள் மத்தியில், பிரச்சனை மத்தியில், கண்ணீரின் மத்தியில் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பவராக இருக்கிறார். நாம் ஏதோ சாதாரணமாக நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு கடமைக்காக ஒரு ஜெபம். அப்படி இல்லாதபடிக்கு முழுமையாக அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கலாம். சங்கீதம் 73:25 பரலோகத்திலே உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்திலே உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் எது உண்டு என்று சங்கீதக்காரன் கூறியிருப்பார். அவரை தவிர நமக்கு எதுங்க இருக்குது? எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை நாம் முன்னிறுத்தும் போது எல்லாவற்றையும் நமக்கு நேர்த்தியாக செய்து கொடுக்கிறவர் நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். நம்மை பாதுகாப்பவராக எந்த சூழ்நிலை சத்துருவிடம் நம்மை ஒப்பு கொடுக்காதபடிக்கு, சத்துருக்கள் மத்தியில் நம்ம தலை கவிழ்ந்து போகாதபடிக்கு, நாம் எப்பொழுது அழிந்து போயிடுவோன்னு நினைக்கிறவங்க மத்தியில் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். செட்டைகள் மறைவில் எப்படி இந்த கோழி தன் குஞ்சுகளை மறைத்து பாதுகாக்கிறதோ, ஒரு இதில் கூட ஒரு நெருப்பு விபத்தில் ஒரு அந்த வீடே எரிஞ்சு போகிற சூழ்நிலையில் பார்க்கும்பொழுது அந்த கோழி அப்படியே அந்த குஞ்சுகள் அப்படியே மூடி மறைச்சி இந்த கோழி இறந்து போயிடுச்சு. ஆனால் அந்த கோழியை தூக்கும்போது உள்ளே அந்த கோழி குஞ்சுங்க அப்படியே இருந்ததுன்னு ஒரு கதையில் நாங்கள் பார்த்தேன். அப்படியாக எவ்வளோ அதுக்கு பாருங்கள், தன் ஒரு 5 அறிவுள்ள ஒரு மிருகந்தான், பறவை தான். ஆனால் அதுக்கு எப்படி அந்த தாய் பாசம். ஆனால் இந்த நாட்களில் நிறைய பேர் தன் பிள்ளைகளே குப்பை தொட்டியில் போடுறாங்க, தண்ணியில் வீசி எறிகிறாங்க, கழுத்தை நெரிச்சி கொண்டுடுறாங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு பறவைக்கு இருக்கிற அந்த
குணம் கூட நமக்கு இல்லாமல் போகிறது. ஆனால் ஆண்டவர் நம்மை எல்லா நிலைகளிலும் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆபத்து எப்பொழுது வரும் என்று நமக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். நம்ம எல்லா நெருக்கன் மத்தியிலும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். கண்களை இமை எப்படி பாதுகாக்குதோ அதுபடியாக கண்ணில் ஒரு சின்ன ஒரு காற்றடிச்சா கூட டக்குன்னு அந்த கண் மூடிடும். அந்த இமை அப்படி பாதுகாக்கும் கண்ணை. அப்படியாக ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம எதுக்கும் கலங்க வேண்டியதே இல்லை. உங்கள் போராட்டங்கள், உங்கள் பிரச்சனை அவர் பாதத்தில் வைங்க. அவர் நம்மை பாதுகாக்கிறவராக, உறங்காமலும் தூங்காமலும் இருக்கிற ஆண்டவர். கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் நிழலாக இருப்பார். ஆண்டவர் நம் பக்கத்தில் எப்பொழுதும் நம்ம நிழல் போல நம் வாழ்விலே நம் கூட இருக்கிறார். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. அப்படியாக அவர் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் போதுங்க. எப்படிப்பட்ட காரியங்களை நம்மால் சாதிக்க முடியும். அவரை விசுவாசித்து அவர் மீது நம் நம்பிக்கையோடு நம் வாழலாம். 7வது வசனம், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். அவர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆண்டவர் நம்ம எல்லா தீங்குக்கும், எப்படிப்பட்ட இது ஒன்று தான் ஆண்டவரால் செய்ய முடியும், அதை தான் செய்ய முடியும் இல்லை. எப்படிப்பட்ட பிரச்சனை, மரணமே நம்மை தேடி வந்தால் கூட அதிலிருந்து விடுவிக்கிறவர் அந்த எசேக்கியாவை ஆண்டவர் அந்த மரண பிடியிலிருந்து, அந்த பயங்கரமான வியாதியிலிருந்து, நீ இன்று மரித்து போயிடுவா, உன்னுடைய காரியங்கள்லாம் ஒழுங்குபடுத்துன்னு சொல்லும் பொழுது கூட, ஆண்டவரே எனக்கு ஆயுசு நாட்களை கொடுங்கன்னு சிவர் பக்கமாக திரும்பி அவர் அழும்போது ஆண்டவர் அவருக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர். ஆண்டவரே இந்த காரியம் நடந்தால் நல்லா இருக்கம்பா, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு இதை செய்யணும், ஆண்டவர் எனக்கு கொஞ்ச நாள் ஆயுசு நாட்கள் கொடுங்க. அநேக இந்த மரண பிடியில் இருக்கும்பொழுது ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களை என் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் செய்திருக்கிறார். மரணம் எப்போதே நான் மரித்து போயிருக்கிற நாட்கள், ஆனால் எதற்காக ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார் என்று இப்பொழுது நான் யோசிக்கிறேன். நான் ரொம்ப பேசக்கூட மாட்டேன். எல்லா சொந்த கர்மத்தில் எங்கே போனாலும் எங்கன்னா ஒரு அமைதியான ஒரு இடத்துல இருக்கிறது தான். ரொம்ப கூட என்ன ஏதுன்னு எல்லாரை போல் கூட நான் ரொம்ப பேசவும் எனக்கு அவ்வளோ தெரியாது. இவங்களாம் எப்படி இவ்வளோ ஞானமாக பேசுகிறாங்களேன்னு கூட நான் நினைப்பேன். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல என்னை நிற்க வைக்கணும்னு தான் எனக்கு அந்த நாளில் ஜீவனை கொடுத்தார் என்று நான் இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன். அவருக்கு எல்லாம் தெரியுங்க, நம்ம எப்படியாக வழி நடத்தணும் என்று ஆண்டவருக்கு தெரியும். நம்மை கொண்டு ஒரு சித்தத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நினைக்கணும். ஏதோ காரணத்துக்காக தான் ஆண்டவர் நம் வாழ்க்கையில் இது செய்கிறார் என்று நாம் நினைத்து சோர்ந்து போகாமல் இந்த உலக வாழ்க்கையில் அவரை பிடித்து கொண்டு நாம் ஓடணும். எல்லாம் எப்படிப்பட்ட தீங்காக இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது
நம்ம எல்லாத்தையும் விலக்கி காப்பவராக இருக்கிறார். ஒரு சில சமயத்தில் கடைக்கு போகும் ஒரு நேரத்தில் பயங்கர வெயில் இருக்கும். ஆண்டவரே நீங்கள் வாங்கப்பா, அந்த வெயில் தாங்க முடியலையே, நீங்கள் அதை கொஞ்சம் எனக்கு மேகஸ்தம்பத்தை அனுப்புங்க ஆண்டவரே அப்படின்ட்டு ஜெபம் பண்ணிட்டு வெளியே வரும்போது அதே மாதிரி மேகஸ்தம்பமாக இருக்கும். இப்படி ஒரு சின்ன ஒரு காரியம்தான். நம் மன விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். வேதனை நேரத்தில், கண்ணீரின் நேரத்தில், பிள்ளையுடைய காரியம், படிப்பு, வேலை காரியம், திருமண காரியங்கள், தாங்க முடியாத பாரம், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், ஸ்கூலில் நெருக்கிறாங்க. ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்கள். எங்கள் இடத்துலாம் தான் ஆண்டவர் ஒத்தாசையை அனுப்புவார். நமக்கு அவரால் முடியாத ஒன்றுமே இல்லை. யார் இடத்துல தான் ஆண்டவர் ஒரு உதவி கிடைக்கும். நம்ம முழுமையாக ஆண்டவரை விசுவாசிக்கணும். இந்த இடத்துல போய் கடன் வாங்கலாமா, இங்கே வட்டிக்கு வாங்கலாமா அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் எத்தனையோ பிள்ளையோட வாழ்க்கையில் நான் பார்த்துருக்குறேன், ஆண்டவரையே நம்பி வாழ்ந்த பிள்ளைகள் அநேகர் நமக்கு விரோதமாக எழும்புவாங்க. இவங்களை எப்படி என்னாச்சும் அசிங்கப்படுத்தணும், இவங்களை அவமானப்படுத்தணும் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் அவங்க மத்தியெல்லாம் அந்த நேரத்தில், ஆண்டவரே அவங்க மத்தியில் நான் எதுவும் வாயை திறக்கக்கூடாதுப்பா, எனக்கு நாவுக்கு காவல் வைங்க, அந்த இடத்துல பேச வேண்டிய இடத்துல நான் பேசணும்பா அப்படின்ட்டு நீங்கள் கேட்டு பாருங்களேன். அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம பேசினா அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? ஆண்டோடைய பிள்ளைகளாக கூட இருப்பாங்க, நல்லா ஜெபிக்கிறவங்க, ஆண்டோடைய சத்தியத்தை சொல்கிறவங்க. ஆனால் அவங்க வாயிலேருந்து வருகிற வார்த்தைகள் அப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும். அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம போய் நின்று பேசினா அது ஆண்டவருக்கு பிரியமே கிடையாது. அவரை நம்பி, ஆண்டவரே நீங்கள் எனக்காக நீங்கள் அவங்கள இடத்துல பேசுங்க அப்படின்னு நம்ம வாயை மூடினு வச்சுங்க. நமக்காக ஆண்டவர் பேசுகிறவர், நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், நம்மை மட்டமாக நினைக்கிற மத்தியில் ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அவங்கள பற்றி நாம் எதுவும் பேசாதபடிக்கு மனதால் ஆத்மாவில் நம்ம நினச்சி அவங்கள ஒரு மாதிரி அருவருப்பாக நம்ம நினைக்காதபடிக்கு ஆண்டவர் அந்த எண்ணங்களையே நமக்கு மாற்றி போட வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவங்கள பற்றி நம்ம பேசக்கூடாது. நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும். அவங்க செய்தது தவறு என்றே அவங்க உணரவே இல்லை. எப்படியே நம்ம கேவலப்படுத்தி பேசினா கூட அவங்க பண்ணதுக்கு தப்பே இல்லாத அவங்களே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துக்குவாங்க, இவங்க தான் நல்லது செய்த மாதிரி. இப்படிப்பட்ட சூழ்நிலை அநேகர் நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அனுபவிச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் வாயை திறக்காதீங்க. அவங்க என்ன தான் பேசினா கூட நீங்கள் வாயை திறக்காதீங்க. நமக்காக ஆண்டவர் பேசுவார். இப்படியாக ஆண்டவர் நம் போக்கையும் வரத்தையும் பாதுகாக்கிற வாகனங்களில் போகும்பொழுதும் வரும்பொழுதும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவரை நீங்கள் அழைக்கும் பொழுது, நாம் எங்கன்னா புறப்பட்டு போகும்பொழுது, ஆண்டவரே என் கூட வாங்கப்பா, நான் செய்கிற காரியங்களை எங்களுக்கு வாய்க்க செய்யுங்க ஆண்டவரே என்று நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம வெட்கப்பட விடவே மாட்டார். ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 72:12 கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் ஆண்டவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் கூப்பிடுகிற எளியவனை சேற்றிலிருந்து எடுத்து சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவராய் ஆண்டவர் இருக்கிறார். வானத்திய பூமியை உண்டாக்கின கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் வார்த்தை சொல்கிறது. இப்படியாக அவரை நம்பி நாம் வாழும்பொழுது அவரிடத்தில் நமக்கு ஒத்தாசை கிடைக்கும். நமக்கு அவருக்கு பிரியமானவர்களாக நாம் வாழும்பொழுது அவர் நம்மை பாதுகாப்பவராக இருக்கிறார். அவருடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது
ஆண்டவர் நம்மை பாதுகாப்பவராக, நிழலாக நம்ம வாழ்க்கையில் இருப்பவராக ஆண்டவர் இருக்கிறார். அவரை போல நாம் வாழ்வதற்கு முயற்சி செய்யும் பொழுது, அவருடைய அன்பான வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது, நம் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் எப்பொழுதும் நமக்கு ஒத்தாசை கொடுக்கிறவராக இருக்கிறார். அநேகருக்காக ஜெபிக்கிற பாரமுள்ளவர்களாக நாம் இருக்கும் பொழுது, அநேகருக்காக உதவி செய்கிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது, ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது மற்றவர்கள் கஷ்டப்படுவதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பாரமாக இருக்கும். அது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் அந்த எண்ணம் வரும். அதை பார்த்துட்டு அசட்டை பண்ணி போகிறவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும்பொழுது, ஒருத்தர் வேதனையில் இருக்கும்போது, துன்பத்தில் இருக்கும்பொழுது, பலவீனத்தில் இருக்கும்பொழுது அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கணும், நம்மால் முடிந்த உதவி செய்யணும் என்று ஒரு எண்ணம் வரும் பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் அந்த எண்ணம் வரும். எவ்வளோ வசதி படைத்து இருந்தால் கூட அப்படிப்பட்ட எண்ணம் வராது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்றுமில்லாத ஏழ்மையான குடும்பம் இருந்தால் கூட முடிந்த உதவி அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அப்படிப்பட்ட நற்குணங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கணும். அப்பொழுது தான் ஆண்டவரிடத்தில் நமக்கு ஒத்தாசை வரும். மற்றவர்களை நேசிக்கக்கூடிய இருதயத்தை ஆண்டவரிடத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல அயலாட இடத்துல அன்பு கூறுவாயாக என்று ஆண்டவருடைய கற்பனை. முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது தான் இப்படிப்பட்ட நல்ல குணங்கள் நமக்கு கிடைக்கும். மற்றவர்களை நேசிக்க, மற்றவர்களுக்கு உதவி செய்ய, ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல, நம்மிடத்தில் யாருன்னா கஷ்டத்தை சொல்லும்போது அவர்களை கேலியாக எண்ணாதபடிக்கு, எல்லாத்தையும் கேட்டின் பின்னாடி போய் அவங்கள பற்றி குறை சொல்லாதபடிக்கு, ஆண்டவர் போல கஷ்டப்படுகிற மக்களுக்காக கண்ணீர் விட்ட ஆண்டவர், ஓடி வந்து உதவி செய்த ஆண்டவர், அப்படிப்பட்ட அவருடைய சாயலில் இருக்கிற நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். சங்கீதம் 9:18 எளியவன் என்றென்றைக்கு மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவன் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போனதில்லை என்று ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது. இப்படியாக இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் முழுமையாக ஆண்டவரை நம்பி அப்படி சமூகத்தில் நம் காத்திருக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு சொந்தமாக்கி, இந்த சங்கீதம் 121 எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் ஒத்தாசை வரும் என்று நாம் அவருக்கு நேராக நம் கண்களை ஏறெடுத்து நம் கரங்களை விரித்து, ஆண்டவரே என்னால் ஒன்றுமே செய்ய முடியலப்பா, உம்மால் மாத்திரம் எல்லாம் முடியும் என்று நம்முடைய காரியங்கள், நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய தேவைகள், நம்முடைய வறுமைகள், நம்முடைய பிள்ளையுடைய படிப்பு, எதிர்காலம், வேலைவாய்ப்பு, வாழ்க்கை துணை, கர்ப்பத்தின் கனி, எதுவாக இருந்தாலும், கடன் பிரச்சனை, பாரம் எதுவாக இருந்தாலும் அவருடைய சமூகத்தில் ஒத்தாசை வரும் என்று காத்திருந்து அவர் கொடுக்கிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம். நம்பிக்கை மாத்திரம் விட்டு விடாதீங்க. ஆண்டவருக்கு கண்டிப்பாக உதவி கிடைக்கும். முழுமையாக அவரை விசுவாசிக்கும் பொழுது தான் கண்ணீரோடு அவர் சமூகத்தை நாடி அவர் கொடுக்கிற நன்மைகள் நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபிக்கலாம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே கேட்ட இந்த சத்தியத்தின்படி ஆண்டவரே பிள்ளைகள் யாரெல்லாம் கண்ணீரோடு நிற்கிறாங்களப்பா, கண்ணீரை மாற்றுகிறவராக நீங்கள் இருக்கிறீங்க ஐயா. எத்தனையோ ஆபத்துகளை சந்தித்து கொண்டிருக்கிற மக்கள், எத்தனையோ தேவையோடு இருக்கிற மக்கள், பலவீனத்தோடு மரண படுக்கையில் இருக்கிற மக்கள், கடன் பிரச்சனையில் மீள முடியாத சூழ்நிலை இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா எனக்கு உதவி செய்யுங்க என்று கேட்கிறவர்களுக்கு ஆண்டவரே நீங்கள் உதவி செய்கிறவராக நீங்கள் இருக்கிறீங்களப்பா. மெசோத்தரிக்கிற ஆண்டவரே, கண்டிப்பாக உம்மால் எல்லாம் கூடுமே ஆண்டவரே, அதை நம்பி நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா, அநேக தேவையோடு இருக்கிறாங்கப்பா ஆண்டவரே.
ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுப்பேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. உனக்கு அறியாது எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. அப்படியாக அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யும்படியாக கெஞ்சுக்கிறோம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற டிவி மூலமாக, யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய ஆண்டவரை பாரங்கள் நீ அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அவர்கள் நோக்கி பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் உதவி செய்ய வல்லமையுள்ள தேவன் என்பதை அவர்கள் ஒவ்வொரு அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் ஒரு அடையாளத்தை அவங்களுக்கு காட்டும்படியாக இந்த வேலை கெஞ்சுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சோத்தரிக்கிறோம். அந்த நாளில் கண்ணீரோடு இருக்கிற மக்களுடைய கண்ணீரை துடைங்க. அருமையானவர்களை இழந்திருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைங்க, ஆறுதல் படுத்துங்க. உம்மால் மாத்திரம்தான் ஆண்டவரை ஆறுதல் படுத்த முடியும்ப்பா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஆபத்துகள் விபத்துகள் இருந்து மக்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. ஒரு நாள் பிரயாணப்பட்டு போகிற பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரை. ஆண்டவரே, இப்படி சமூகம் முன்பதாக செல்லட்டும். கோணலான வழிகளை கர்த்தர் செவ்வையாக்கி தாங்க ஆண்டவரை. இருளாய் கிடக்கிற வாழ்க்கையில் ஒளியாக நீங்கள் வாங்க ஆண்டவரை. சோத்திர ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம்ப்பா. இப்படி அன்பின் கரத்தில் ஒவ்வொரு மக்களையும் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இங்கே கிரேஸ் டிவியை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நேக தேவையோடு நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் உள்ளத்தில் நீங்கள் பேசுங்க அப்பா. கிரேஸ் டிவி தாங்கும்படியாக, ஜெபிக்கும்படியாக ஒரு இருதயத்தை ஒவ்வொருக்கும் கர்த்தர் கட்டளையிட வேண்டுமா கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அப்பா, தேவைகள் அதிகம் இருக்குதப்பா. நீங்கள் உதவி செய்ய வல்லமில்ல தேவனாக இருக்கிற யாரை கொண்டாகிலும் கர்த்தர் நீங்கள் செய்ய வல்லமில்ல தேவனாக இருக்கிறீங்க அப்பா. இந்த ஊழியங்கள் தடையில்லாமல் நடப்பதற்கு அநேக பண தேவைகள், பொருள் தேவைகள் உண்டு. ஜெபிக்கிறவர்கள் தேவை ஆண்டவரை. பிள்ளைகளை எழுப்பித்தாங்க அப்பா. உள்ளங்களை கர்த்தர் பேசும்படியாக கெஞ்சுகிறோம். இந்த வெள்ள கரத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நீங்கள் பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க. துதிக்கான மகிமை எல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.